சிம்பிள் அண்ட் ஈஸியாக என்னோட ஸ்டைலில் சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு மீனை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையானது தனியாக வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு வீட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் உரித்து வச்ச பூண்டு, அப்புறம் உரித்து வச்ச வெங்காயம் இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா குழைய வதக்கி எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா வீட்டிலே அரைச்சி கொடுத்த குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த குழம்புக்கு இந்த மசாலாவை தவிர வேறு எதுவுமே சேர்க்கலை. அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன். அதோட கரைசலை சேர்த்துட்டு தேங்காயும் அரைச்சி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு நம்ம வாஷ் பண்ணி வச்ச மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு அப்படியே மூடி போட்டு விட்டுறணும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பராக ரெடி.